ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எகெயின்ஸ்டாக சில நிறுவனங்கள் கொடுத்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 17 அன்னைக்கு ஒரு ஹியரிங் இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடியே அப்டேட் பண்ணோம். ஏப்ரல் 17 ஆயிடுச்சு. அது என்னாச்சு? கிட்டத்தட்ட நானும் ஒரு மாதமாக அதை பற்றி எந்த வீடியோவுமே போடலையே. ஸோ அதுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். கடந்த ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஆன்லைன் கேமிங் பில்னு. அந்த பில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேம்ஸும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுருச்சு. இந்த ரூலை இன்னும் அவங்க அஃபிஷியலி கெசட்டில் நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைனாலும் அவங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண வித்தின் 2 டேஸ்லேயே எல்லா ஆப்ஸும் கேஷ் கேம்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரீ கான்டெஸ்ட்டில் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்தாலும் சில இல்லீகல் சைட்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தாலும் அஃபிஷியலி முன்னாடி இருந்த ரெப்புட்டடான ஃபேண்டசி ஆப்ஸும் சரி, ரம்மி ஆப்ஸும் சரி, எந்த விதமான கேஷ் கான்டெஸ்ட்டும் ரன் பண்ணுறது கிடையாது. ஓகே, கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு இந்த தடை கொண்டு 8 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 19th or 20th கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8 மந்த்து கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகிடுச்சு. இதுக்கு எகெயின்ஸ்டாக சில நிறுவனங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதை தானாக முன்னெடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடைபெற்றுட்டு வருது. ஃபேண்டசி ஃபெடரேஷனாக அது முக்கியமான ஃபேண்டசி சைட்ஸ் எதுவுமே கேஸ் கொடுக்கல. சின்ன சின்ன சைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இது டிசம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹியரிங்ஸ் போயிருந்தாலும் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் எந்த ஹியரிங்குமே நடக்கலை. சில ஹியரிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு சில வேலை காரணமாக கோர்ட் ஜட்ஜஸ் அந்த கேஸை எடுத்து ஹியரிங்க்கு நடத்துகிற தொடர்ந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே தான் வருது. ஸோ ஏப்ரல் 17 அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு சில முக்கியமான கேஸில் ஜட்ஜஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அன்னைக்கும் இந்த கேஸை அவங்க டேக்கப் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு டேட், ஹியரிங் டேட் என்னங்கிறது யாருக்குமே சரியான கிளாரிட்டியோடு இல்லை. நம்ம ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதை ஒரு அவசர வழக்காவோ இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் வழக்காவோ சுப்ரீம் கோர்ட் பார்க்காததுனால இந்த கேஸ் ரொம்ப மெதுவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஐபிஎல்லும் முடிய ஆல்மோஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் ஐபிஎல்லும் முடிஞ்சிடும். ஸோ நிச்சயமாக ஐபிஎல்குள்ளார இந்த கேம்ஸ் வரதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஐபிஎல்குள்ளார இந்த கேம்ஸ் வரதுக்கு துளி கூட சாத்தியம் இல்லைங்கிறது இப்போ தெரியுது. இதுக்கிடையில் கேஸ் கொடுத்த நிறுவனங்களே வெறுப்படைஞ்சு வாபஸ் வாங்க போகிறதாகவும் ஒரு சில நியூஸஸ் இருந்தது. பட் அந்த நிறுவனங்கள் அதை மறுத்திருக்காங்க. எப்போ ஹியரிங் நடந்தாலும் நாங்கள் நிச்சயம் எங்களோட பாயிண்ட்ஸை ஃபுட்ஃபோர்த் பண்ணுவோம், நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எப்போ கேஸ் நடக்குங்கிறது அவங்களுக்குமே தெரில, யாருக்குமே தெரியல. இதுக்கு நடுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில தகவல் இருக்குது. இந்த ரூலை முழுமையாக ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு 7-8 தடவை சொல்லிட்டாங்க. பட் இது வரைக்கும் அவங்க அஃபிஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மேபி ஜூன் மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய இல்லீகல் சைட்ஸ் வந்துருச்சு. இந்த ஹியரிங் நடந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வரும்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தொடர்ந்து இந்த கேஸ் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே தான் வருத ஒழிய இந்த இயர் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து 2026 ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த கேஸோட ஹியரிங் நடக்கலை. இதுக்கப்புறம் எப்போ நடக்கும்னு தெரில. மேபி கோர்ட்டும் சில வீக்ஸ் லீவ் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி விட்டுட்டாங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் தான் இந்த கேஸ் எகெயின் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட அப்டேட் இதுதான். நிறைய பேருக்கு இந்த அப்டேட் டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபேக்டராக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் இதுதான். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.